அதையெல்லாம் புகுத்தி புகுத்தி இன்னும் சொல்ல நல்லா விளங்கிக்கிறங்க. நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மதரசாவுல ஓதி விட்டு வந்து நாத்திகத்தை நோக்கி போனோம். தெரிஞ்சுக்கணும் ஏன் போனோம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த போலி இஸ்லாத்தில் எங்களுக்கு நம்பிக்கை வரல. போய் சொல்றேன், இஸ்லாம் உண்மையான இஸ்லாத்தை கண்டுபிடிக்க வழி தெரியல, எல்லாம் பொய் என்று நினைத்துக் கொண்டு நாங்க போனோம். எங்களுடைய காலத்தில், எங்களுடைய சமகாலத்தில் எத்தனை இளைஞர்கள் கம்யூனிஸ்டுகளாக தீக்காவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள், கருப்பு சட்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்க காட்சியை பார்த்தீங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அப்படி போனவர்கள் எல்லாம் வென்றெடுத்து இப்படி ஒரு மார்க்கமா? அறிவியலை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், விஞ்ஞானத்தை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், உலகத்தையே வென்றெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். பெரிய பெரிய பாருங்க. நீங்க என்ன நீங்க கமலாதாஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் கேரளாவில் கமலாதாஸ் ஒரு எழுத்தாளர் பெண்மணி. அந்த அம்மா நோபல் பரிசுக்கு இந்திரா காந்தியால் சிபாரிசு பண்ணப்பட்ட அளவுக்கு சிறந்த எழுத்தாளர். பெண்ணுரிமை பெண்ணுரிமை காலமெல்லாம் கத்திட்டு அம்மா. அந்த அம்மா குமுதம்ங்கிற பத்திரிகையில் அந்த காலத்தில் என் கதைந்து தன்னுடைய சொந்த ஸ்டோரி எழுதுனுச்சு. அதனாலேயே குமுதத்துக்கு ஒரு பெரிய சர்க்குலேஷன் பயங்கரமா ஓடுனுச்சு. அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் பெண்மணி இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி கமலா சுரையாவாய் இன்னைக்கு கண்ணு முன்னாடி அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவுனதுக்கு நீங்க எல்லாம் காரணமா? உங்களை எல்லாம் பார்த்தா வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுது. நான் குர்ஆனை பார்த்து வந்தேன், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படித்து வந்தேன், முஸ்லீம்களை பார்த்து வரவில்லை. அப்படிப்பட்ட மார்க்கம் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய குத்துச்சண்டை சாம்பியன், முறியடிக்க முடியாத மாவீரன் கேசிஎஸ் கிலே. கேசிஎஸ் கிலே அவ்வளவு பெரிய கிரேட்ல இருந்தவன். அவ்வளவு பெரிய கிரேட்ல வந்தாலும் கருப்பு இனத்தை சேர்ந்தவன் என்பதால் வெள்ளையர்கள் அவன் அங்கீகரிக்கல. அவன் தேடுறான், ஆன்மீகத்தை தேடி அலைகிறான். கடைசியில் இஸ்லாம் தான் வழி. இன்னைக்கு முகமது அலி கிளையாக வளம் வந்து கொண்டிருக்கிறானே, அவனை ஈர்த்த மார்க்கம் எது? இந்த கத்தத்தையும் பாத்தியாவையும் பார்த்தா வந்திருப்பானா? அவன் குர்ஆனை படித்து வந்தான். ஜான் ஸ்டீவன்சன் பாப்பிசை பாடகன். பாப்பிசை பாடகன் யாரு? இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்கான, இவனை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு டாப்ல இருந்தவன், தனி விமானம் வைத்திருந்தவன், கோடி கோடியாக சொத்துக்களை குவித்தவன். அவனுடைய கண்ணசைவுக்கு கன்னியர்கள் காத்துக் கொண்டிருந்தாங்க. பெண்கள் முன்னாடி போய் மார்பகத்தில் அவ ஆட்டோகிராஃப் வாங்குவான், மார்பகத்தில் கையெழுத்து வாங்குவான். அவங்க கையெழுத்து போட்டு அப்படி அப்படி ஒரு உலக மக்களை எல்லாம் தன்னுடைய இன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு மைக்கேல் ஜாக்சன், எங்களுடைய இளமை பருவத்திலே எல்லாம் அந்த ஸ்டீவன்சன். அப்படி உலகத்தை கட்டி ஆண்டவனுக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, பொம்பளை சுகம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மனநிறைவு இல்ல, அமைதியை தேடி அலைகிறான். இஸ்லாம் தான் ஒரே வழின்னு சொல்லி குர்ஆனை வாசித்து விட்டு இஸ்லாத்திற்கு இன்னைக்கு யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல உலகம் பூரா போயிட்டு இருக்கான். பெங்களூர் கூட வந்தான், பெங்களூரு கூட சமீபத்தில் வந்துவிட்டு சென்றான். உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வந்து கொண்டிருக்கிறான. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த மார்க்கமா? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னாவை சொல்லி பாருங்கள். இங்கேயும் ஜான் ஸ்டீவன்சன்கள் வருவார்கள். ஏன் பிலால் பிலிப்ஸ் வந்தார? மிகப்பெரிய கனடா நாட்டின் மிகப்பெரிய பாதிரியார். கனடாவில் அமெரிக்காவை சேர்ந்த கனடா இருக்கு பாருங்க, அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. அந்த நாட்டில் மிகப்பெரிய பாதிரியார் பிலால் பிலிப்ஸ். அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி அபு ஆமினாவாக சென்னைக்கு கூட போன மாசம் வந்தார். கனடாவில் இருந்து பிலால் பிலிப்ஸாக பாதராக இருந்து அவர் குர்ஆனை ஆய்வு பண்ணி இன்னைக்கு சென்னை வரைக்கும் நாம கூட நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். அவரை வைத்து அபு ஆமினாவாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் வந்ததுக்கு காரணம் என்ன? இதா கட்டமா, பாத்தியாவா, மௌலுதா, மீலாது விழாவா? இதெல்லாம் கவர இதோட ஜாஸ்தி அங்க இருக்குது. உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சடங்குகள் வேற இடங்கள்ல இருக்குது. அது கவரவில்லை. அவரை ஈர்த்தது குர்ஆன். ஏன் அவ்வளவு வேணாம்? இங்க நம்ம இதே சென்னையில மிகப்பெரிய புத்த மதத்தினுடைய பாதிரிகள்ல, புத்த துறவிகள்ல ஒரு ஆள் ஆனந்தா சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவர். இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு முக்கியமான புத்த தலைவர். இங்க வந்தார், புத்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இங்க வந்தார், சென்னை வந்தார் ஆனந்தா சுவாமிகள். அவரோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம். இன்னைக்கு முஹிபுல்லாவாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டு திரிகிறார். இன்னைக்கு இதே சென்னையில் இருக்கிறார், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனந்தா சுவாமிகள். இன்னைக்கு முஹிபுல்லாவா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட மார்க்கத்தை உலகத்தில் யார் யாரையெல்லாம் ஈர்த்து வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆப்கான்ல ஒரு பெண்மணி இந்த ரிப்போர்ட் எடுப்பதற்காக செல்கிறார். ஒரு பெண் ரிப்போர்ட் எடுக்க சென்ற அந்த பெண்மணி அங்க உள்ள தாலிபான்களால் பிடிக்கப்பட்டு
அவர்களுடைய நடவடிக்கைகள் தவறா இருக்கலாம். இஸ்லாத்தை அறிந்து கொள்ற வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. குர்ஆனை படிக்கலாம், அந்த தனிமையில இருந்து விடுதலை செய்து வருகிறார். வந்தவுடனே நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன், இப்ப இஸ்லாம் தழுவுறான். அங்க போய் நிருபரா போன ஒரு பெண்மணி, இஸ்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி, அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவுடைய லண்டன்லையும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அந்த மாதிரி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தூய்மையான நபிகள் நாயகம் கடைபிடித்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நாங்கள் குழப்பவாதிகளா? யார குழப்பவாதிங்கிறீங்க? குழப்பவாதிகள் சொல்றதுக்கு ஒரு அளவுகள் வேணாமா? இதுக்கு இதுதான் குழப்பம் நாங்க சொன்ன என்ன குழப்பம்? நாங்க சொன்னதுல மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு திணிச்சு நீங்கள் குழப்பிட்டீங்களா? நாங்க குழப்பிட்டோமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன விஷயங்கள் தலைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்களை தடுக்கிறனால அவர்களால் தடுத்துட முடியாது. சீப்பு ஒழிச்சா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா? நாங்க செங்கல்பட்டுல கூட்டமே நடத்தவே முடியல என்றாலும் நாங்க டிஷ் வழியா வீட்டுக்குள்ள வருவோமே. என்ன செய்வீங்க? வந்துகிட்டு இருக்கிறோமே, நாங்க டிஷ் ஆண்டனா வழியா டெய்லி 1 மணி நேரம் டிவி வழியா வீட்டுக்குள்ள வந்து வர்றோமே, தடுப்பீங்களா நீங்க? எத்தனை ஊர்களுக்கு தமிழகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிற மெசேஜ் ஒண்ணும் முடியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை, ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை போன்ற முஸ்லிம்களாக தமிழக முஸ்லிம்களை மாற்றுகின்ற வரை எங்களுடைய பிரச்சாரம் ஓயாது. எந்த அடக்குமுறை மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்.